இந்த 50, 70, 100 ரூபாய்க்கு இந்த 30 ரூபாய்க்கு 40 தரேன்னு சொல்லிட்டு டேஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். கறி கிரி என்ன ரேட் ஆனாலும் தக்காளி வெங்காயம் ரேட் கூடனா கூட அதே ரேட்டு தான். ரீசெண்டாக சைதாப்பேட்டையே கலக்கிட்டு இருக்கிற இந்த பீப் பிரியாணி ஷாப் தான் இன்றைக்கி நான் டேஸ்ட் பண்ண வந்துருக்கேன். நான் போகும்போது செம்ம க்ரௌடடாக இருந்துச்சு, அதனால் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த வெயிட் பண்ணுற டைமில் பார்க்கும்போது தான் இந்த தம்பி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு ஒரு ஹம்பலாக எவ்வளோ கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பையன் எல்லாருக்கிட்டும் நடந்துக்கிற விதம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னடாப்பா வயசு உனக்கு தம்பி அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுச்சு. காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்கலாம் வரானுங்க, அவனுக்கிட்ட எவ்வளோ இருக்க போகணும் மிஞ்சி போனா 50 ரூபா 100 ரூபா வரானுங்க பேக்கெட் பண்ணிட்டுன்னு. ஏன்னா நானும் அதே மாதிரி காலேஜ்லாம் வச்சிருக்கிறேன். அதனால என்ன பண்ணுறேன், பசங்கள்லாம் வந்தால் சூப்பராக போட்டு கொடுத்துருவேன். ஸோ நானும் பீப் பிரியாணி தவா கறி பீஃப் பிரியாணியில் நல்லிலாம் வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு சின்ன தப்பு ஒன்று நடந்துச்சு. பீப் பிரியாணியில் வந்து லப்பர் பேண்ட் ஒன்று வந்துச்சு. அதுக்கு அந்த பையன் அவ்வளோ ஹம்புலாக சாரி ப்ரோ தெரியாமல் நடந்துச்சு ப்ரோ, இது ஆக்சுவலி மிஸ்டேக் தான், பட் இருந்தாலும் அவர் அவ்வளோ ஹம்புலாக பண்ணார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் சைதாப்பேட் சைட் போனீங்கன்னா இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு லொக்கேஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்கள் லொக்கேஷன் அனுப்புகிறேன்.